வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தர வேண்டிய ஒரு ஜாதகம் இது. ஒரு சிறப்பான ராஜயோகம் தர வேண்டிய ஜாதகம் என்று ஜோதிடர்களால் போற்றப்பட்ட ஜாதகம். ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்த ஒரு அன்பருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இன்னைக்கு நடக்கிற திசா சனியில் சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு. 12/3/2027 வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஜாதகத்தை பார்த்தோம்னா ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி 9-10 கூடையவன் 4 கேந்திர மாரி சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். இந்த 4 இருந்த சனி ராஜயோகத்தை தர வேண்டிய சனி பகவான் சுக்கிரச்சாரம் வாங்கி சுக்கிரம் லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்ததால் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய தாய் 6 மாதமாகிறது மரணித்து சனியில சுயபுத்தியிலேயே அவருக்கு ரண சிகிச்சை ஏற்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்ததில் என்ன விவரம் தெரிகிறது என்றால், இந்த செவ்வாயாகப்பட்டவர் சனியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் சனியை உச்சமாக இருந்து 8ஆம் பார்வையாக பார்த்ததனால் இந்த சனி பகவான் சூரியனுடைய வீட்டில் இருந்ததனால் செவ்வாய் சூரியனோடவே சேர்ந்திருக்கிறது. ஆகையால் இந்த ஜாதகருக்கு இப்பொழுது சனி 4ஆம் வீட்டில் மாதுர் ஸ்தானத்தில் இருந்ததுனால தாய்க்கு மரணத்தையும் கெண்டத்தையும் கொடுத்து மரணத்தை கொடுத்துருக்கு. அவருக்கு காலில் கையில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறார். சுயபுத்தி இருக்கிற காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். கோச்சார பலன் ஜென்மத்தில் இருக்கிறார் குரு பகவான். சந்திரன் உச்சம், குரு உச்சம், செவ்வாய் உச்சம். சிறப்பான ஜாதகம் என்று எல்லாரும் சொன்னாங்க. ஐயா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு என்னிடம் ஒவ்வொன்று சத்தம் போட்டு அழுதார். நான் ஜாதகத்தை பார்க்க முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு இந்த விவரம்லாம் சொல்லிட்டேன். சனி தேச சுயபுத்தி ஆரம்பிச்சிருக்கு. 19 ஆண்டு காலத்தில் சுயபுத்தியை தாண்டுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்நிய தேசத்தில் இருக்கிறார். இவருடைய எதிர்காலம் சனி தசை சுயபுத்தி போன வரைக்கும் பிறகுதான் மாற்றத்தை ஏற்படுத்தும், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதுதான் ஜாதகத்தினுடைய சூட்சமங்கள். பாருங்க, லக்கணத்திலேயே ஒரு ராசி ஆகி லக்கணம் ஒன்றாகி சந்திரன் உச்சமாகி குரு உச்சமாகி செவ்வாய் உச்சமாகி இவ்வளவு இருந்து இவ்வளோ பிரச்சனை. குருவே பாதகாதிபதி போய் 3ல் உச்சமாகி 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாயை 12ஆம் இடத்த அதிபதி செவ்வாயை கரெக்டாக பார்க்குறார். அப்போ உச்சன் பார்க்கும்போது அரசனும் ஆண்டியாமன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் வெளிநாட்டில் போய் ஒரு நடுநிலையில் சம்பாரித்து மேற்கொண்டு வரக்கூடிய இடத்துல இந்த சனி யோகத்தை தரக்கூடிய வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டிய கிரகம் 4ல் போய் இருந்து இந்த சுக்கிர சாரம் வாங்கி சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போய் லக்கணாதிபதி சுக்கிரன் அட்டமாதிபதியாக இருந்து அட்டம ஸ்தானம் வாங்கியதால் இந்த ஜாதகருக்கு இவ்வளவு பலகீனம் ஏற்பட்டிருக்கு. ஆகையால் இந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய திசை முழுமையான பலத்தை தருவது எப்பவென்றால் சுயபுத்தி முடிய வேண்டும், அதன் பிறகு சூரிய புத்தி முடிய வேண்டும், அதன் பிறகு படிப்படியாக யோகத்தை தரும் என்பது ஜாதகத்தின் ஆய்வு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.